காதல் வந்து ஒரு ஆண் பெண்ணுக்கு மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. தன்னை உயிருக்குயிரா காதலிச்சவங்களே வந்து காயப்படுத்தி தன்னை தாயவனே வந்து காயப்படுத்திக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அது மனநோய்க்கான ஒரு இதுதான் தவிர அது மனநோயின்னு நம்ம சொல்ல முடியாது. எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கலைன்னா இது யாருக்குமே கிடைக்கக்கூடாது. அதனாலதான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கிரிமினல்ஸ்லயே வந்து இந்த சைக்கோபேத்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. எக்ஸ்ட்ரீம். ஃபஸ்ட்டு அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. தப்பு நீ இப்படி பண்ணக்கூடாதுன்னா ஓகே சாரின்னு அப்போ சொல்லுவாங்களே தவிர அதுக்கப்புறம் திருப்பி அதே பிஹேவியரை ரிப்பீட் பண்ணுவாங்க. ஒரு டாகை மேலேருந்து கீழே போட்டு அதை இன்டர்வியூ எடுத்து அது துடிக்கிறத பார்த்து ரசிக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சம்மர் ஹாலிடேஸை உங்க குழந்தைங்க யூஸ்ஃபுல்லாகவும் ஆக்டிவாகவும் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உடனே நியூரோஸ்பார்க் சம்மர் கேம்பை என்ரோல் பண்ணுங்க. ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். காதல் அப்படிங்கிறது ரொம்ப அழகான விஷயமா இருக்கும். அந்த வார்த்தையை கேட்கும் போதே நமக்குள்ள சந்தோஷமா இருக்கும். பட் ஆனால் போக போக அது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டே போகிறோமோ அப்படின்ற மாதிரி தோணும். அது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆயிடுது அப்படின்னா, லவ் நான் சொல்கிறேன் அதை ஏற்றுக்கலை அப்படின்னா அவங்களையும் கொண்டுட்டு நம்மளும் வந்து தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேஜில் போய் நிற்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் காதலை அழகாகவே கொண்டு போகிறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் பண்ணலான்னு நமக்கு டிப்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம கூட சைக்காலஜிஸ்ட் டாக்டர் வந்தனா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். ரொம்ப அழகான இன்ட்ரடக்ஷன்னு. தேங்க்யூ. காதல் நிஜமாவே ஒரு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஃபீலிங். காதல் வந்து ஒரு ஆண் பெண்ணுக்கு மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. காதல் டுவர்ட்ஸ் எவ்ரிதிங்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் இப்போது இந்த இன்சிடெண்ட் ஆர் இந்த மாதிரி காதலிக்கிறவங்க அந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போய் தன்னை உயிருக்குயிராக காதலிச்சவங்களே வந்து காயப்படுத்தி தன்னை தாயவனே வந்து காயப்படுத்திக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, டெஃபினெட்லி அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு பொறுமை இல்லை தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமாக சொல்ல வேண்டியது. அப்போது இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் விஷயங்கள் எதில் நடக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு மேபி ஆளுமைத்தன்மை கோளாறு இருக்கலாம். நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான். அது மனநோய்க்கான ஒரு இதுதான் தவிர அது மனநோயின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, அது வந்து அவங்களோட பர்சனாலிட்டி, ஆளுமை, அவங்களோட தன்மை அந்த மாதிரி இருக்கும். அதாவது எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கலைன்னா இது யாருக்குமே கிடைக்கக்கூடாது, அண்டு நானுமே இருக்கக்கூடாது அவங்களுமே இருக்கக்கூடாதுங்கிற எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு போகக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போது இது எதனால் வர்றது அகெயின் அப்படின்னு சொன்னால், டெஃபினெட்லி மனநிலை இதில் வந்து ஒரு இதுக்கான ஒரு தனி ஒரு இதுவே இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, பிரிவுங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் சின்ன குழந்தைங்கள பார்த்துருப்பீங்க. மற்றவங்கள அடிக்கிறது, அவங்க பொருளை எடுத்து உடைக்கிறது, துன்புறுத்துறது, இதெல்லாம் வந்து நார்மலாக ஒரு குழந்தை கோவம் வரும்போது செய்யறது ஓகே இயல்பு. மற்ற டைமில் அந்த குழந்தை நார்மலாக பேசி சிரிச்சுக்கும், ஒன்றா இருக்கும் எல்லாமே. ஆனால் ஒரு சில குழந்தைங்க மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இதில் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. மற்றவங்க பொருளை உடைக்கணும், என்ன கிழிக்கணும், அடிக்கணும், அடிச்சுட்டு ஒரு ஃபீலிங், ஒரு கில்ட்டி ஃபீலிங்கோ இல்லை ஒரு அம்மா அடிக்கிறாங்களேன்ற அந்த பெயினோ அந்த இது இருக்காது. அவங்க பிரெயினில் அது ரெஜிஸ்டரே ஆகாது அது. ஸோ இது ஒரு கண்டிஷன். இதை வந்து கண்டிப்பாக ட்ரீட் பண்ணியே ஆகணும். இது வந்து குழந்தைங்கள்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற ஒரு விஷயங்கள். இது குழந்தை தன்மையில் இருக்கும், அதுக்கப்புறம் டீனேஜ் பருவத்தில் இருக்கும், அப்புறம் டீனேஜை தாண்டி அடல்ட் இதில் இருக்கும்போது அது ரொம்ப தீவிரமாக ஆகிடும். அதனால தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கிரிமினல்ஸ்லேயே வந்து இந்த சைக்கோபேத்ஸு அந்த மாதிரி இருக்காங்க. எக்ஸ்ட்ரீம், ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணுறவங்க, கொடூரமாக இத்தனை பேரை ஏன்னா அடித்து கொலை பண்ணி இது பண்ண நிறைய கேசஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். வீடியோ எடுத்து வைக்கிறது அப்படின்னு. இப்போது இதை தாண்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஈவன் அனிமலையும் துன்புறுத்துது. நானே வந்து ஐ திங்க் கோவிட் டைமில் தான் நினைக்கிறேன், நான் ஒரு டாகை மேலேருந்து கீழே போட்டு அதை இன்டர்வியூ எடுத்து அது துடிக்கிறத பார்த்து ரசிக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஆளுமைத்தன்மை கோளாறுனால தான் வர்றது. ஸோ அந்த வகையில் இந்த நபர் ஆர் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா
ஐ திங்க் அதை நம்ம சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அண்டு நான் சொன்ன மாதிரி இது வந்து பயாலாஜிக்கல், சைக்கலாஜிக்கல், சோஷியல். அப்போ சோஷியல் லெவலில் வரும்போது, ஏன்னா நம்ம எல்லா டைமும் பேரண்ட்ஸே குத்துன்னு சொல்ல முடியாது. ஒரு 8 மணி நேரம் அவங்க வீட்டில் இருக்காங்கன்னா அடுத்த 8 மணி நேரம் ஸ்கூலில் தான் இருக்காங்க. ஸோ அப்போது டீச்சர்ஸுக்கும் இதில் வந்து கொஞ்சம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஏன்னா அவங்க தான் வந்து அடுத்த பேரண்ட்டுங்கிற மாதிரி சொல்கிற இதில் அவங்க வந்து டெஃபினெட்லாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீச்சர் தான் வந்து ஒரு ரியல் பேரண்ட். ஏன்னா வீட்டில் நம்ம ஒரு அம்மா ஒரு குழந்தைய தான் பார்ப்பாங்க. ஆனால் டீச்சர் வந்து 30 குழந்தைங்கள அட் டைம் பார்க்குறாங்கங்கிற போது அவங்களால கண்டிப்பாக அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் டீச்சர் அதை ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணி சொல்லி அதை கரெக்ட் பண்ணாங்கன்னா ஐ திங்க் இந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வராமல் இருக்கும். ஓகே. இப்போ குழந்தையா இருக்கும்போதுலேருந்தே நம்ம சரி பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் நீங்கள் சொன்ன மாதிரி. பட் இப்போ தவறுதலாக இந்த மாதிரியே வளர்ந்துட்டாங்க அப்படின்னும் போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் இது அவங்களுக்கே தெரியுது. இப்போ நான் இப்படி இருக்கேன்றது எனக்கே தெரியுது. ஆனால் அதை நான் இப்படி சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அவங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கும்? ஒரு விஷயம் இதை கரெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அது அவங்களுக்கு தெரியாது. நான் தப்பு பண்ணுறேன், இது தப்புங்கிறது தெரியாது. மேபி ஒரு சின்ன ஒரு 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 ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஏன்னா நானுமே இங்கே வந்து அந்த மாதிரி சில்ட்ரனை ஹேண்டில் பண்ணும்போது எனக்கு தெரியும், இது தப்பு, நீ இப்படி பண்ணக்கூடாதுன்னா ஓகே சாரின்னு அப்போ சொல்லுவாங்களே தவிர அதுக்கப்புறம் திருப்பி அதே பிஹேவியரை ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அது தெரியாமல் இதில் வந்து நிறைய நியூரோசைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. பிரெயினில் ஒரு சில பகுதி வந்து இவங்களுக்கு அந்த இது ரெஜிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டியே இருக்காது. ஸோ இதை வந்து சில மருந்து மாத்திரைகளாலையும் சில ட்ரீட்மெண்ட்னாலையும் தான் நம்ம சரி பண்ண முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி ஓகே சைல்டு ஸ்டேட்டில் விட்டுட்டாங்க, இப்போ ஒரு டீனேஜ் பருவத்தில் காலேஜ் ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும்போது டெஃபினெட்லி அதை ஏர்லி ஐடென்டிஃபை பண்ண. ஐ திங்க் இந்த கேஸ்லேயுமே வந்து அவர் வந்து தன்னை காயப்படுத்திக்கிட்டு அந்த பொண்ணை தான் வயிற்றில் கூத்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஐ திங்க் 2 பேருக்குமே ரீஹாபிலிட்டேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம அண்டு நிறைய இடத்துல நம்ம வந்து ஒரு விஷயம் நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமா தான் அதை பற்றி பேசி அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்றைக்கி வந்து நிறைய ஸ்கூல் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம், அதே அகெயின் நான் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஐ திங்க் இப்போது ஹை டைம். ஏன்னா இப்போ வந்து சில்ட்ரன் அண்ட் டீனேஜ் எல்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க, ரொம்ப இம்பல்சிவாக இருக்காங்க, அண்ட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நோக்கி போகிறதுனால அவங்களுக்கு அந்த பொறுமைன்றது அந்த ஒரு இதுவே இல்லாததுனால அந்த ஒரு நேரத்தில் அவங்க சட்டுன்னு ஒரு எடுக்கிற முடிவுனால இந்த மாதிரியான ஒரு விபரீதங்கள் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே. இப்போ பார்ட்னர் நீங்கள் சொன்ன மாதிரி நான் இப்போ அந்த மிஸ்டேக் பண்ணுறேன்னா எனக்கே அது தெரியாது, நான் அதை வந்து ரியலைஸ் பண்ண மாட்டேன். பட் என்னோட பார்ட்னருக்கு தெரிஞ்சிருது இவங்க இந்த மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கலாம்? ஏன்னா ஏதாவது அவங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணால் கூட இல்லை அப்படிங்கிறது அப்படிலாம் கிடையாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரைட்டாக நான் கரெக்டு தான்ற ஒரு ஸ்டேட்லேயே இருக்காங்க. ஸோ அவங்க பார்ட்னர் என்ன பண்ணலாம்? இல்லை, இப்போது நிறைய சமயத்தில் நமக்கு இது ஒரு பிரச்சனைன்றதே தெரியாது. அப்போது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அவேர்னஸ் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அண்டு டெஃபினெட்லி நான் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது ஏதோ ஒரு பிரச்சனை, இது ஏதோ ஒன்று சரியில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு இன்ஸ்டிங்க்ட் வரும்போது நம்ம ஐ திங்க் இன்னைக்கு எல்லாருக்கும் மற்ற விஷயத்தெல்லாம் நம்ம கூகுள் பண்ணி பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இன்னைக்கு எல்லாமே கூகுளில் இருக்கிறதுனால நீங்கள் அறிகுறிகள் மட்டும் பார்த்துட்டு அதுக்கு கரெக்டான நபர்கிட்ட போய் நீங்கள் வந்து பேசுங்க. இப்போ எங்களை மாதிரி சைக்காலஜிஸ்ட் வந்து பேசியே உங்களுக்கு இதுக்கான நிறைய டைம் என்கிட்டயே வந்து பேஷண்ட்ஸை கூட்டு வர மாட்டாங்க. ஃபஸ்ட்டு மேபி பேரண்ட்ஸ் வருவாங்க, இல்லை அவங்க சொந்தக்காரங்க வந்து இந்த மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணணும், இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரு கவுன்சிலிங்க்கே அவங்க வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி கோவிட்க்கு அப்புறமா வந்து டெலி கவுன்சிலிங்கே இருக்குது. ஸோ நீங்கள் யாரையும் போய் அணுக வேண்டாம், ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பேசிவிட்டு இதை நெக்ஸ்ட் கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டே கூட்டிகிட்டு வர முடியலனாலும் அவங்க ப்ராப்பர் கைடன்ஸ். எஸ். ஓகே மேம். இப்போ இந்த கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் போகிறாங்க அப்படின்னா இன்னொரு நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கிறது என்னென்னா, நம்ம க்ளோஸாக இருக்கும்போது ஃபோட்டோஸோ வீடியோஸோ எடுத்துடுறாங்க, அதை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, ஓகே சொல்ல நான் மேரேஜ் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இது அந்த பெண்ணுக்கு ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்துது மென்டலி. நிறைய பேர் ஒரு பக்கம் சூசைட் அட்டம் வரைக்குமே கூட பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஒரு பெண்ணோட இப்போது லவ் பண்ணுற பர்சன்னு இல்லாமல் ஜென்ரலாகவே நிறைய பார்க்க முடியுது, ஆக்ட்ரஸோட நிறைய ப்ரைவேட் வீடியோஸும் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரிலாம் ரிலீஸ் ஆகுது, என்னோட ஏதோ ஒரு ப்ரைவேட் வீடியோ இல்லை ஏதோ ரிலீஸ் ஆகுது அப்படின்னா என்ன ரொம்ப அது மென்டல் ஹெல்த் இஷ்யூவாக அது மாறுது இல்லையா? ஸோ அந்த சமயத்தில் நான் என்ன பண்ணலாம்?
கண்டிப்பாக அது மென்டல் ஹெல்த் இஷ்யூங்கிறத விட ஒரு மென்டலி டிஸ்ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப உண்டு பண்ணும் இல்லையா? நம்மளோட ஒரு பர்சனல் விஷயம், 2 பேருக்கு நடுவில் நடக்கிற விஷயம் நீங்கள் பப்ளிசைஸ் பண்ணும்போது டெஃபினெட்லி அவங்க ஈகோவை அது ஹர்ட் பண்ணும். அது வந்து அவங்கள வந்து ஒரு கடுமையான ஒரு என்ன சொல்கிறது மனசோர்வுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் தள்ளும்போது அந்த ஒரு எமோஷ்னல் ஸ்டேட்டில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் தான் அவங்க வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் இதுக்கு போகிறாங்க. ஃபஸ்ட்டு அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இது போய் தொட்டா சுடோங்கிற ஒரு நாலேஜ் நம்மளுக்கு இருந்தாலே வந்து அப்போ தொடாமல் இருக்கிறது நல்லது. நான் தொட்டு தான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் போய் ட்ரை பண்ணும்போது அது டெஃபினெட்லி உங்களுக்கு ஹர்ட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான இந்த விஷயங்கள் வந்து இன்னைக்கு அகைன் எல்லாமே ஃப்ரீ. எத்தனை ஃபோட்டோனாலும் எடுத்துக்கலாம், எத்தனை வீடியோனாலும் எடுத்துக்கலான்ற போது அது நம்ம ஷேரிங் கூட ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால இட் இஸ் ஜஸ்ட் கெட் ஸோ என்ன சொல்கிற ஈஸிலியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அண்ட் இன்றைக்கி எதுவுமே ப்ரைவசின்னு கிடையாது. நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறதையும் வந்து சேட்டலைட் வந்து மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளை கேர்ஃபுல்லாக காஷியஸாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும், இர்ரெஸ்பெக்டிவ் 2 ஜெண்டருக்குமே நான் வந்து சொல்வேன். இதில் பெண்ணுங்கிறது இல்லாமல் ஈவன் ஆணு கூட நம்ம நிறைய நேரத்தில் எனக்கு இங்கே கிளினிக்லேயே வந்து பேசுவாங்க. அதாவது என்னென்னா எதாக இருந்தாலும் இன்றைக்கி சட்டங்கள் எல்லாமே பெண்ணுக்கு தான் இருக்குது, ஆணுக்கு எதுவுமே கிடையாது. அப்படி கிடையாது. ஏன்னா நிறைய மெரைட்டல் கேஸில் மேபி ரியலாகவே அந்த லேடிக்கு ப்ராப்ளமாக இருக்கலாம். பட் அது இவங்க வந்து போய் ஒரு ஆண் வந்து போய் அதை ஹெல்ப் கேட்கணுங்கிற போது ரொம்ப தயங்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை நான் சொன்னால் சமூகம் எடுத்துக்குமா, இல்லை லா எடுத்துப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதர் சைட் ஆஃப் த இது கூட இருக்குது. ஸோ ஐ திங்க் நீங்கள் வந்து நீங்களாகவே முடிவு எடுக்காமல் நீங்கள் போய் ஃபஸ்ட்டு அணுகி பாருங்கள். அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கலன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பை தான் நீங்கள் நோக்கி போகணுமே தவிர உங்கள் லைஃப்பை எண்ட் பண்ணிக்கணுன்றது வந்து சொல்யூஷன் கிடையாது. ஓகே மேம். இதே மாதிரி லவ்வில் இப்போ பெருசாக பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னா மேனிப்புலேஷன் சொல்கிறாங்க. அதாவது தப்புகள் எல்லாமே ஒரு சைடாக ஒரு பண்ணிடுவாங்க, ஒரு பார்ட்னர் பண்ணிடுவாங்க. பட் அதை ரெக்டிஃபை பண்ணி சொல்லும் போதோ இது பண்ணும்போதோ இது நான் பண்ணல, இதை நீ பண்ணுற மிஸ்டேக்கு அப்படின்ற மாதிரி அவங்க மேலே பழி போட்டுறாங்க. அண்ட் நிறைய பேர் அதை நம்பிட்டு ஓகே நம்ம மேலே தான் மிஸ்டேக் போலன்னு அந்த ரிலேஷன்ஷிப்லேயே ஸ்டே பண்ணிடுறாங்க. ரொம்ப நாள் பிறகு தான் வந்துட்டு அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, இல்லையே இல்லை நான் தப்பு பண்ண எதுவுமே இல்லையே அப்படின்ட்டு. ஸோ இந்த மேனிப்புலேஷன் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கும் போதே எந்த மாதிரி சுதாரிக்கலாம், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம்? இல்லை நான் அதான் சொன்னேன், இதை வந்து 2-3 விஷயமா பார்க்கணும். ஒன்று வந்து மேனிப்புலேஷன் இருக்குது அப்படின்னாலே டெஃபினெட்லி இட்ஸ் நாட் ஓகே இல்லைங்களா? அப்போ 2வது வந்து நீங்கள் உங்கள் மேலே ப்ளேம் எடுத்துக்கிறது அப்படின்னா அப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி இன் திங்கிங் இல்லை, ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் நீங்கள் எடுக்கிறீங்கன்றது அர்த்தம். 3வது எதையுமே நீங்கள் வந்து யார்கிட்டனா ஷேர் பண்ணால் ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு விஷயத்த ஒரு விதமாக ஒரு ஆங்கிளில் யோசிச்சுட்டு இருப்போம், இது இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை ஷேர் பண்ணும்போது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் டு தட் சிச்சுவேஷன் கிடைக்கும்போது இது உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி ஆஃப் திங்கிங் வரும், கன்ஃபியூஷன் உங்களுக்கு வந்து விலகும். அப்போ நீங்கள் வந்து டிசிஷன் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இப்போ அந்த ஷேரிங் தான் வந்து இங்கே மிஸ் ஆகுது இல்லைங்களா? இப்போ ஷேரிங் வந்து எங்கே பண்ணலாம், வீட்டில் பண்ணலாம், டீச்சர்ஸ்கிட்ட பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பண்ணலாம். இப்போ இங்கே எல்லாமே நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, இவங்க எல்லாமே நம்மளை தப்பாக நினச்சிப்பாங்களோன்ற ஒரு இது வரும்போது அப்போ தான் வந்து ப்ரொஃபஷனல் ஹெல்ப் நீங்கள் எடுக்கலாம். ஓகே. அண்டு இங்கே ப்ரொஃபஷனல்ஸ் வரும்போது தேர்ஸ் நோ ரைட் ஆர் ராங். உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன் இருக்குது, இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற இதில் தான் நீங்கள் வருவீங்களே தவிர ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட போகும்போதும் உங்களை வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்கன்ற அந்த இதில் நீங்கள் வராமல் இருந்தீங்க அப்படின்னா அப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் தப்பான முடிவு வந்து நீங்கள் எடுக்க வேண்டியது. ஓகே மேம். ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் மேஜராக ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக இருக்கிறதுல மேஜராக அஃபெக்ட் பண்ணுற விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம். கண்டிப்பாக அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். லவ்ங்கிறது எப்போவுமே சொன்ன மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அது அப்படியே மெயின்டைன் ஆக இந்த இன்டர்வியூ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். எங்களோட ஜாயின் பண்ணி மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.